இன்சர்ட் எக்ஸாம்பிளர்லேருந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். மோஷன் ஸ்ட்ரைட் லைன் டாப்பிக்கில் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் v சாட்டிஸ்ஃபை v கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் v நாட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்பீடு வந்து நமக்கு என்ன தெரியும், ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால தான் பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க வேல்யூ. இப்போ ஸ்பீடு பாசிட்டிவ், வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அப்படின்னா வெலாசிட்டி வந்து இப்போ ஆரிஜின் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் கூட மூவ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்குது. இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டி மஸ்ட் ஆல்வேஸ் டேக் நான் நெகட்டிவ் வேல்யூ சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது ஆரிஜின் லெஃப்ட் சைடில் மூவ் ஆனால் அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் தானப்பா. அப்போ வந்து என்ன வரலாம், நான் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவும் வரலாம். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இன் டைம் டி சாட்டிஸ்ஃபை எஸ்ன்றாங்க. ஜென்ரலாக ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த ஸ்பீடை வெலாசிட்டின்னு எடுத்தோம்னா மைனஸும் வரலாம், ப்ளஸும் வரலாம். நமக்கு இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ சொன்னாங்க, v0. அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்னு சொல்லுங்கள், v0t. அதே மாதிரி நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் v0t வரும். அப்படின்னா மைனஸ் v0t டு ப்ளஸ் v0t வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரலாம். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி வரலாம்னு சொல்லுங்கள், ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் போட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம். அப்போ v0t இது மைனஸ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ வந்து v0t அப்படி வரலாம். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மைனஸ் v0t டு ப்ளஸ் v0t வரலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். தி ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் நெகட்டிவ் கூட வரலாம். ஏன்னா ஸ்பீட் வந்து டிக்ரீசிங் ஸ்பீடில் போச்சுன்னு வச்சுங்கப்பா, ஸ்பீட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டாக தானே இருக்கும். அப்போ வெலாசிட்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் வரலாம். அதனால தேர்ட் ஆப்ஷன் வராது. தி மோஷன் ஹேஸ் நோ டர்னிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. டர்னிங் பாயிண்ட் இருக்கலாம் இல்லையா, அதாவது இப்படி மூவ் ஆகிட்டு ரிட்டர்ன் வர்றது, இப்படி வரும்போது டர்னிங் பாயிண்ட் இருக்கலாம். அதனால செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான்ப்பா கரெக்டு.